ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மைதான். இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைதான் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா வாட்டர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அமேசான் பிரைம்ல ஹிந்தில மட்டும் எவ்வளவு இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அஜய் தேவ்கன், பிரியாமணின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோச் ஆனா அப்துல் ரஹீமோட லைஃப் ஹிஸ்டரி தான் பயோபிக்கா எடுத்து நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 1951ல இருந்து 1962 ஒரு 12 வருஷம் கேப்ல அவர் இந்தியன் ஃபுட்பால் டீமுக்காக என்னென்ன சம்பவம் பண்ணாரு, எப்படி ஏசியன் கேம்ஸ்க்கு போய் கோல்டு மெடல் வாங்க வச்சு ஜெயிக்க வச்சு நம்ம நாட்டோட பேரை நிலைநிறுத்தினாரு, ஃபுட்பால் கேம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு ஸ்டேட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணி கப்பு ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணி தலையில தூக்கி வச்சு கொண்டாட அந்த டைம்ல ஃபுட்பாலை யாருமே போக்கஸ் பண்ணாத டைம்ல ஃபுட்பால் மேலே இந்தியா மேல இருக்கக்கூடிய அதீத லவ்னால அவர் பண்ணக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, வில்லனா இருக்கக்கூடிய அந்த ஈகோக்கு தீனி போற விதமா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. எப்படி 2 கோல்டு மெடல் ஜெயிச்சாங்கிற தாண்டி எப்படி ஒரு டீமை லீட் பண்ணாருங்கிற அவரோட பயோபிக் நீட்டா சூப்பரா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரெசிவா நடிச்சிருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சாலிடா எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லான டேலண்டையுமே அழகா ஷோகேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அஜய் தேவ்கன் தூக்கி சாப்பிட்டு போயிருக்காரு. எல்லா ரோலையும் ஜஸ்டிஃபை பண்ண அளவுக்கு நீட்டாவும் சூப்பராவும் நடிச்சிருந்தாரு. ஒரு கோச்சா லைஃப்ல தோத்து ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு மேல வரும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு டைலாகுமே அவ்வளவு மாசா இருந்துச்சு. ரொம்ப சட்டிலா நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்க ஸ்போர்ட்ஸ் டிராமா மோட்டிவேஷனல் டிராமா ஸ்டைல ரொம்ப ஸ்லோவா இம்பாக்ட்ஃபுல்லா தான் எடுத்திருந்தாங்க. ரொட்டீன் டிராமா மசாலா தான் முதல் 2 மணி நேரத்துக்கு போட்டு அரைச்சு ரொம்ப ஸ்லோவா சிம்பிளா கொடுத்திருந்தாங்க. பட் லாஸ்ட் 1 ஹவர்ல ஃபாஸ்ட் வைஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிறதுனால ஃபுட்பாலை மட்டுமே காமிச்சு உங்களை எந்த அளவுக்கு டென்ஷன் பில் பண்ணி ஹைப் ஏத்தி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா முடிச்சாங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். டெக்னிக்கலா நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்ட்டா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. எஃபெக்டிவா எல்லாமே ப்ராப்பரா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் கோச்சா இருக்கும்போது தன்னோட வாழ்க்கையில ஃபுல்லா சிகரெட்டை பிடிச்ச ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது அந்த எம்டி சிகரெட்டை வச்சுக்கிட்டு எமோஷனலா இம்பேலன்ஸா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு. இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச்சா இருந்து இந்தியால 4-2-4ங்கிற கான்செப்டே ஃபார்மேட் பண்ணி கொடுத்தவரு. அண்ட் லாஸ்ட் 1 ஹவர் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டிராமா கிளைமேக்ஸ்க்காக படம் பாக்குற மாதிரி சூப்பரா ஒர்த்ரூ வாட்சா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒருத்தரோட பயோபிக்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ரைஸ் அண்ட் ஃபால்ஸை காமிக்கும் போது நிறைய விஷயத்தை கமர்ஷியலைஸா ஓவர் டோஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி எமோஷனலாவும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் அவரோட பேஷனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஒருத்தரும் அந்த ஃபீல்ட்ல ஷைன் ஆகி ஜெயிக்க வைக்கிறத தாண்டி ஒரு டீமே ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒத்தால ஒரு மனுஷன் எப்படி போராடி கஷ்டப்பட்டாருன்னு சொல்லும் போது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. உங்களை அறியாம நீங்களே கண்டிப்பா கிளாப்ஸ் பண்ணுவீங்க. வாங்க சொல்லி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான மூவியை மிஸ் பண்ணாதீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். மைதான் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.